சட்டப்பேரவையில் முத்திரை தாள்கள் மற்றும் பதிவுத்துறை மீதான மானிய கோரிக்கை நடைபெறவுள்ள நிலையில் இந்த துறையில் மக்களின் எதிர்பார்ப்பு என்ன என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. பதிவுத்துறை மக்களின் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாக கருதப்படும் துறையாக உள்ளது. அரசுக்கு வருவாய் தரும் துறைகளில் 3ஆம் இடம் பிடிக்கிறது பத்திரப்பதிவுத்துறை. கடந்த 2013-14 ஆண்டில் 26,53,291 பத்திரங்கள் பதிந்ததன் மூலம் 8,055 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. இப்படி வருவாய் ஈட்டித்தரும் துறையில் மக்களுக்கு பெரும் சவாலாக இருப்பது முத்திரைத்தாள்கள் வாங்குவதுதான். உரிய கட்டணத்தில் எளிதாக முத்திரைத்தாள்கள் கிடைக்க அரசு வழிவகை செய்ய வேண்டும், அல்லது முத்திரைத்தாள்கள் இல்லாமல் பதிவு செய்யும் முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதே இந்த துறையை பொறுத்தவரை மக்களின் பிரதான எதிர்பார்ப்பாக உள்ளது. பத்திரங்கள் இல்லாமல் பதிவு செய்யும் முறையை கட்டாயமாக கொண்டு வர வேண்டும். அதாவது இன்றைக்கி ஒரு 1 லட்ச ரூபா இடத்த நீங்கள் வாங்குறீங்கனாக்கா அதில் ஒரு 9,000 ரூபா நீங்கள் பத்திரங்கள் வாங்க வேண்டிய சூழல் இருக்குது. 8,000 ரூபா பத்திரமும் 1,000 ரூபா நீங்கள் பதிவு கட்டணமாக கட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதே ஒரு 8,000 ரூபாய்க்கு பத்திரம் அப்படின்னாக்கா அதை நீங்கள் பத்திரமாக வாங்காமல் அதை நேரடியாக பதிவுத்துறை அலுவலகத்தில் கட்டுறது, இல்லை வங்கிகளை செலுத்தி அதுக்கு ரசீது கொடுக்கும் முறையை கொண்டு வருவதனால நிறைய நடைமுறை சிக்கல்கள்லாம் அதில் இருக்கிறது தீர்ந்துவிடும். கடந்த மானிய கோரிக்கையின் போது அறிவிக்கப்பட்டதின்படி சார் பதிவாளர் அலுவலகங்களின் எண்ணிக்கை 578. மக்களின் தேவை அடிப்படையில் இந்த எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் மக்களிடையே உள்ளது. வில்லங்க சான்றுகளை பெறுவதற்கு இணையதளம் மூலம் அறிந்து கொள்வதைப் போன்று அலுவலகங்களில் தொடுதிரை மூலம் காணும் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும். மேலும் பதிவு கட்டணத்தில் மாற்றம் கொண்டுவர நடவடிக்கை தேவை என்கின்றார் ஓய்வு பெற்ற கூடுதல் தலைமை பதிவாளர் சௌரி ராஜலு. உடன்படிக்கை என்ற ஒரு ஆவணங்கள் பதிவு செய்யப்படும்போது அவைகளுக்கு சொத்தின் மதிப்பின் மீது அதிகமாக கட்டணங்கள் வசூலிப்பது ஒரு நியாயமான செயலாக இல்லை. பொதுவாக இப்போ ஒரு உடன்படிக்கை நாம் செய்து கொண்டால் சொத்தின் மதிப்பின் மீது போடும்போது அது பல லட்சக்கணக்கில் கட்டணம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருப்பதை அதை தடை செய்ய, அதை போக்குவதற்கு நாம் கட்டணங்கள் சீரமைப்பு செய்யலாம். அதிமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டண விலக்கிற்கான உச்சவரம்பு 25,000 என உயர்த்தியது. அதைப்போன்று பெண்கள் சொத்து வாங்கும்போது அவர்களுக்கு முத்திரை தீர்வையில் சலுகை காட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் முன்வைக்கப்படுகிறது.